நடந்து முடிஞ்ச இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது மீண்டும் ரீஓபன் செய்யப்பட்டதால இந்த கேஸுக்கு இப்பவே தீர்ப்பு கொடுக்க போறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முக்கிய குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டவர் திருமதி இந்து அவர்கள். அவர் மீது குற்றம் சாட்டியவர் திருமதி சத்யா அவர்கள். ஆனால் இந்த வழக்கை அலசி ஆராய்ந்து நன்கு விசாரித்ததில் இந்துமதிதான் குற்றவாளி என்பதற்கான சரியான ஆதாரம் எதுவும் இல்லை. அந்த காரணத்தினால் இத்தோடு இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். ரத்தினம் என்பவர் சீதாவை கொலை செய்யாவிட்டாலும் அவர் அதற்கு முன் அவர்களை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதற்காக ஆதாரம் இருப்பதால் அட்டெம்ப்ட் மர்டர் செக்ஷன் 307 படி அவருக்கு 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் ரத்தனம்தான் இந்த கொலையை உறுதியாக செய்தார் என்பதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் ரத்தனத்திற்கு கூடுதல் தண்டனையோ அல்லது வேறு ஒருவராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கும் தண்டனை வழங்கவோ அதிகாரம் இருக்கிறது என்றும், தேவைப்படும் பட்சத்தில் அனைத்து முக்கியமான ஆதாரங்களும் இருந்தால் நீதிபதியின் அவரது நேரடி கண்காணிப்பில் மறுபரிசீலனை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகின்றது.